பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், "வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும்போது, நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே." வழக்காட முதல்ல பதற்றமா போகக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பேசப் போறோம், ஒரு நியாயத்த பேசப் போறோம் அப்படின்னா, நமக்குள்ள பதற்றம் இருக்கக்கூடாது. பதற்றம் இருக்கு அப்படின்னாலே, அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதில பொது மொழிபெயர்ப்பு இன்னும் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எதையாவது ஒண்ண பார்த்துட்டு, அத வச்சு நம்ம ஒரு வழக்க தொடர்றோம். அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, குற்றம் சுமத்துறது. ஈஸியா ஏதாவது ஒண்ண கேள்விப்பட்டுட்டு, இல்ல பார்த்துட்டு, உடனே நாம குற்றம் சுமத்தி வழக்காட போனோம்னா, ஆண்டவர் அத பார்த்துட்டுருக்கிறாரு. நாளைக்கு அவர் நம் மீது என்ன பண்ணுவாரு? அந்த நியாய தீர்ப்ப வெளிப்படுத்துவார். ஒருவேளை நாம குற்றம் சுமத்துறவர்கள் மேல குற்றம் இல்லை அப்படின்னா. அதனால குற்றம் சுமத்துறதற்கு முன்பாக நாம பொறுமையா இருந்து யோசிச்சு பார்க்கணும். இது சரிதானா? இது அவங்க செய்தது குற்றம் தானா? அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஞானத்துடன் செயல்படணும். ஈஸியா உடனே ஒருத்தரை குற்றம் சுமத்திடக்கூடாது. அப்போ குற்றம் சுமத்தலாமா? ஒருவேளை அவங்க குற்றம் செய்திருந்தா அவங்கள குற்றம் சுமத்தலாமா? அப்படின்னா, வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, குற்றம் சுமத்துறத விட அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள நாம் செய்யும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த குற்றத்திலிருந்து வெளியே வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் எவ்வளோதான் செய்தாலும் அவங்க வெளியே வர மாட்டாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட வேண்டியது தான். ஆனால் அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. ஆனால் நம்ம முதலவே என்ன பண்ணிடுறோம், அவங்கள குற்றம் சுமத்தி, நீங்கள் அப்படித்தான், நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டி அவங்கள நம்ம ஒதுக்கிடுறதுனால அவங்க கடைசியில் என்ன ஆயிடுறாங்க, திரும்ப முடியாமலே போயிடுறாங்க. அதுவும் ஒரு விதமான குற்றம், நாம் செய்கிற குற்றம். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் அது குற்றமாக கருதப்படுது. இப்போ நம்ம மீது என்ன பண்ணும், நியாய தீர்ப்பு வெளிப்படும். இது மாதிரி தான் யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பின் பெற்றோர்கள் யோசேப்பின் மீது குற்றம் சுமத்தினாங்க. யோசேப்பு என்ன பண்ணார், ஒரே ஒரு கனவை கண்டு இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. ஆல்ரெடி யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபுக்கு தெரியும் யோசேப்பு ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும்போது, சரி ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சந்தோஷப்படாமல் அவரே என்ன பண்ணுறாரு, ஆதங்கப்படுறாரு, குற்றம் சுமத்துறார். என்ன சொல்கிற, நாங்கள் உன் காலில் விழுந்து வணங்குவோமா? இப்போ சகோதரர்களும் அதே தான் செய்கிறாங்க. நாங்கள் உன் காலில் விழுந்து வணங்குவோமா அப்படின்னு. என்ன விஷயம், ஏன் நடக்குது அப்படிங்கிறத சிந்திக்காமல், பொறுமையாக இல்லாமல் உடனே செயல்படுறாங்க. அடுத்தபடியாக ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மீது குற்றம் சுமத்துறாங்க. இது சரியா? தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாங்க, அப்போது அதை நாம் கேட்காம அவங்க மீது குற்றம் சுமத்துறது சரியா? இது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்கள், நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறோம், எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இப்படி இருக்கிறோம், இந்த ஆயக்காரர்களை போல இல்லை, இவங்க வரி வாங்கிட்டுருக்காங்க, இவங்க வாழ்க்கையை குற்றம் நிறைந்த வாழ்க்கைன்னு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கறது போல்
அங்கே செயல்படுறாங்க. ஆனால் அங்கே நியாய தீர்ப்பு யார் மேலே வெளிப்பட்டுச்சு? பரிசேயன் மீது தான் வெளிப்பட்டுச்சே தவிர ஆயக்காரன் மீது இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், குற்றம் சுமத்துறதுல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, ஒருவர் மீது நாம் ஒரு குற்றம் சுமத்துகிறோம், ஒரு வழக்கை தொடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் மீதாவது நாம் பொய்யாக வழக்கு தொடர்ந்தாலோ குற்றம் சுமத்தினாலோ அதற்கான பலனை நாம் அடைந்தே தீரணும். அதை நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. மொத்தத்தில் வேதம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லுகிறது என்ன அப்படின்னா, குற்றம் சுமத்துவது சரியல்ல, அந்த குற்றத்தை திருத்துவதே சரியானது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.